ஈரானின் முன்னாள் அதிபர் அந்நாட்டின் மிக முக்கிய தலைவருமான மெஹ்மூத் அகமதினிஜாத் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரான் முன்னாள் அதிபர் நிஜாத் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார் இவர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து இரண்டாவது நாளாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் முன்னாள் அதிபர் அந்நாட்டின் மிக முக்கிய தலைவருமான மெஹ்மூத் அகமதினிஜாத் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஈரானின் முன்னாள் அதிபர் அந்நாட்டின் மிக முக்கிய தலைவருமான மெஹ்மூத் அகமதினிஜாத் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய தலைவரின் பின்னணி என்ன? தற்போதைக்கு ஏதேனும் அமைதி ஒப்பந்தம் பீஸ் டீல் உருவாக வாய்ப்பிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரான் நாட்டினுடைய முக்கிய தளபதிகள் அடுத்தடுத்து உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து இதுவரை இல்லாத வகையிலான ஒரு துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. உளவுத்துறை தகவல் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் நேர்த்தியாக திட்டமிட்டு வரைபடங்களை தயாரித்து எந்த பகுதியிலே எப்போது அவர்கள் இருப்பார்கள், எந்த மாதிரியான கட்டடத்தில் எவ்வளவு பாதுகாப்புகளுக்கு இடையே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்ததன் பலனாக அந்த பூமிக்கு உள்ளாக மறைந்து வாழக்கூடிய வகையிலான சுரங்கங்களுக்குள் பதுங்கி இருந்தவர்களை கூட கண்டறிந்து முக்கிய தளபதிகளை எல்லாம் அழித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் காமேனியினுடைய இழப்பே ஒரு மிகப்பெரிய இழப்பாக ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் ஈரானினுடைய மற்றொரு முக்கிய தலைவரான முன்னாள் அதிபர் நிஜாத்தும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஈரானினுடைய முன்னாள் அதிபரான நிஜாத் அந்த நாட்டினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கின்றார். மெஹ்மூத் அகமதினிஜாத் என்று உயிரிழந்திருக்கின்றார் என்பது அதிகாரப்பூர்வமாக இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அவருடைய பணி என்பது அணு சார்ந்த திட்டங்களிலே முக்கியமான பணிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஈரான் அணுசக்தி சார்ந்த சிந்தனையை பெற்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் குறித்து கடுமையான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றார். 2009 தேர்தலிலே இரண்டாவது முறையாகவும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். பல்வேறு போராட்டங்கள் உள்நாட்டிலே அவருக்கு எதிராக நடைபெற்றிருந்தாலும் கூட அவருடைய அந்த பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது. அணுசக்தி தொடர்பாக அவர் செய்திருந்த அந்த தொடக்க கால செயல்பாடுகள் தான் அணுசக்தியை செறிவூட்டுவதற்கு, யுரேனியத்தை செறிவூட்டி அணுசக்தி உற்பத்தியிலே செய்வதற்குரிய அந்த ஆற்றலை அவருக்கு வழங்கியிருந்தது ஈரான் நாட்டிற்கு. இந்த நிலையில்தான் தனது ஆட்சி காலத்திலே அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்து வந்த அகமதினிஜாத் என்ப அந்த முன்னாள் அதிபரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஈரான் நாட்டுக்கும் ஈரானை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வழி தரக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இவர் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து வந்த ஒரு முக்கிய ஈரானிய தலைவர். அமெரிக்காவோடு அணுசக்தி உடன்பாட்டில் கையெழுத்திட மாட்டோம் என்று தொடர்ந்து முரண்டு பிடித்து வந்தார். ஏனென்றால் அமெரிக்காவின் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் ராணுவ ரீதியாக தற்சார்பு நிலையை அடைய முடியாது என்பதன் காரணமாக ஈரான் நாடு ராணுவத்தில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டும், அணுசக்தி சார்ந்த அந்த முழுமையான தன்னிறைவை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரான் நாட்டுக்காக தன்னுடைய உழைப்பை வழங்கியிருந்த ஈரானினுடைய முன்னாள் அதிபரான நிஜாத்தும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த நபர்களில் ஒருவரான ஈரானினுடைய முன்னாள் அதிபர் நிஜாத்தும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.